எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்களுக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலான்னு தான் மழை புயல் எல்லாமே அடிக்கும். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா மழை அடிச்சிட்ருக்கு. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழை அடிக்கலை, இப்போ திடீர்னு மழை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு மலைக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி அந்த மலைக்கான குறிப்பிட்ட பேர்லாம் கிடையாது, ஒரு சின்ன மலை தான் அது. ஆக்சுவலி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை பிரிவு அப்படிம்பாங்க. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா காரமடை கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த மலை போகிற வழி பார்த்திங்கன்னா கோட்டை பிரிவுலேருந்து ஒன்னிப்பாளையம் ரோட்டில், அந்த ஒன்னிப்பாளையம் ரோட்டு வழியாக போனால் ஸோ அந்த ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். நான் ஒரு இடத்துல சரி இங்கே ஏரியாலன்னு பார்த்துருக்கும் போது அந்த மலை தெரிஞ்சுது. சரி அந்த மலைக்கு மேலே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த பிளான் வச்சு இப்போ அந்த மலைக்கு போக போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா காரமடை போக போகிற கிடையாது. இப்போ இது ஆக்சுவலி இது வீரபாண்டி இந்த இடத்தோட பேர். ஸோ இந்த இடத்துல நம்ம ரைட் எடுக்கிறோம். ஸோ நம்ம மெயின் ரோட்டில் போல் கொஞ்சம் கட் ரோட் வழியாக தான் போகிறோம். ஏன்னா கட் ரோட் வழியாக கொஞ்சம் சீனரி நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இந்த ரைட்டில் நம்ம சோலோவாக போகிறது கிடையாது. நானும் பின்னாடி ஒரு பில்லியன் ரைடர் உட்காந்துருக்கான். அது ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு இருக்கிற எங்கள் ஏரியா ஃப்ரெண்டு தான். ஸோ நானும் அவனும் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ஆக்சுவலி ரூட்டெலாம் தெரியாது, அவனுக்கு தான் இந்த ரூட்டு தெரியும். ஸோ அதனால தான் அவனோட என்னோட இப்போது எனக்கு வந்து அவன் தான் கூகுள் மேப் மாதிரி. ஸோ நம்ம பெருசாக கூகுள் மேப் நம்ப முடியாது. ஸோ நண்பன் உள்ளான். எனக்கு வேறு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு 2-3 வழி இருக்குது, உனக்கு எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறேன். நான் எந்த வழி நல்லாயிருக்கும் அந்த வழி சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ போனால் தான் எனக்கே தெரியும் இந்த ரூட்டை. ஆக்சுவலி அந்த ரோட்டெலாம் செம்மையாக இருக்கும் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்கான். பட் போய் பார்த்தா தான் தெரியும் வியூ எந்தளவுக்கு இருக்குதுன்னு. பார்ப்போம் வியூ எந்தளவுக்கு இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 இடம், ஸோ இந்த இடத்துக்குலாம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 இடம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துக்கு போவேன்னு இன்னும் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் எந்த இடத்துக்கு இப்போது அடுத்த ரைடு எங்கே போக போகிறேன்னு. ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோக்கு வருவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரில, அது ஆக்சுவலி ஒரு மலை தான். அதை மேலே பைக் ஏற்ற முடியுமா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பைக் ஏற்றினா கொஞ்சம் நல்லா எப்படி சொல்லுவது அட்வென்ச்சரஸாக இருக்கும். நடந்து போனாலும் ஓகே தான். பட் அங்கே போனால் தான் தெரியும் மேலே வண்டி ஏற்ற முடியுமா முடியாதான்னு. என் ஃப்ரெண்டு வண்டியா ரைட்டு அப்படிங்கிறான். அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ வியூ பாயிண்ட் அந்த மலைக்கிட்ட போய் பார்ப்போம் எப்போ இருக்குன்னு. ஸோ நம்மளால ஏற்ற முடியாதா அப்படின்னு கரெக்டாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் இல்லை மழை வந்துருச்சு அப்படிங்கிறான். நானும் தேடுறேன் சுற்றி மலையவே கண்ணிலே காணோம். ஒரு மழை தெரிஞ்சால் தான் சரி நம்ம அடிவாரக்கிட்ட வந்துட்டோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போவே ஒரு 15 to 20 minutes ஆச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 15 kilometers தான் இருக்கும், வீட்டுக்கிட்ட தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வியூ எப்போ இருக்குதுன்னு காட்டலாம். ஸோ ஆடுகள் இது உங்கள் லெஃப்ட் சைடில் மலை தெரியுது, அந்த மலை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் அந்த மலை தான். உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சான்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதோ அந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு மலை தெரியுதுல்ல, அந்த மலை தான். ஸோ அந்த மலை மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆக்சுவலி வண்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இங்கேன்னு பார்த்தாலே முடியாதுன்னு தான் தோணுது. ஸோ அடிவாரத்துக்கு போயிட்டு வண்டி ஏறுமா இல்லையா, ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இதோ இந்த இடத்துல லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் மலைக்கு போகுது. ஸோ உங்களுக்கு தெரியுதா ஸ்ட்ரைட்டாக இந்த மலை தான். வா செம்மையாக இருக்குது. இங்கேன்னு பார்க்கும்போதே க்ளவுட்ஸ்க்கு இதுக்கு சூப்பராக இருக்குப்பா. பாருங்கள் செம்மையாக இருக்குது. வருத்துன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயில் அடிக்காமல் தான் கொஞ்சம் இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த ரூட்டை பார்த்தா மலைக்கு போகிற மாதிரி இல்லையே, ஏதோ அந்த வீட்டுக்கு போகிற மாதிரில இருக்குது இந்த ரோடு. இது நேராக அந்த வீட்டுக்கு தான் போகுது. எப்படிடா லெஃப்ட்டு. ஸோ இந்த மண் ரோட்டில் தான் போகணும். ஸோ சின்ன ஆஃப் ரோடிங் பார்ப்போம். ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா அது அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த ரோடு தான் மலைக்கு போகுது. பார்ப்போம், நான் முடிஞ்ச அளவுக்கு அடிவார வரைக்கும் பைக்கில் போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். செம்மையாக இருக்குது. இங்கேன்னு பார்த்தா ஒரு சின்ன மலை மேலே தான் இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம் இப்போ இருக்குன்னு. எப்பா
செம்மையாக இருக்குது. அப்பா கிட்ட போக போக பாருங்கள் மழை பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்குது. வாட்டர் பாட்டில் வேறு கொண்டு வரலையே. ஸோ இந்த இடத்துலன்னு சரி ரைட்டே போவோம். வா ஸோ அங்கே 2 பசங்க ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள் ஜாலியாக. லெஃப்ட்டு அவங்க பசங்க நிற்கிற வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் எப்போ முடியாது வா சரி ஒரு சின்ன ட்ரை கொடுத்து பார்ப்போம் இது வரைக்கும் போதும் அப்படின்னு. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்படியே மேலே வரைக்கும் ஏறணுன்னு தான் தோணுது, பட் வேணாம். போதும்னு நினைக்கிறேன், இங்கேயே நிப்பாட்டிடுவோம். ரிஸ்க் எடுக்க நம்ம நடந்தே போயிடுவோம், வேணாம். ஸோ நம்ம நடந்தே போய்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஸோ இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் மலை ஏறுறதுக்கு. இப்போயே மூச்சு வாங்குதே. இடம் பாருங்கள், லைட்டாக இருந்ததுக்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். வா வர்த்து. ஸோ இன்னும் மேலே போய் பார்ப்போம் இப்போ இருக்குன்னு. ஏறா பா வியூ செம்மையாக இருக்கேப்பா. ஸ்பைடர்மேன் மாதிரி போகிறானேப்பா அவனை பாருங்கள். குடுன்னு ஏறிட்டுருக்கான். சபா 2 கையை வேறு யூஸ் பண்ணுறானே ஏறுறதுக்கு. அப்பா சரியான ஏத்தம். வியூ தான் அல்டிமேட்டு. ஏறுவா டக்குன்னு உங்களுக்கு மேலே ஏறிட்டா இன்னும் நல்லா வியூ பாயிண்ட். நம்மளும் இன்னும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டக்குன்னு மேலே ஏறிட்டா. ஆக்சுவலி இப்போ நான் என்னென்னா இப்போ ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஸோ ஹெல்மெட் GoPro அங்கேயே ஹெல்மெட்லேயே தான் இருக்குது. ஸோ நான் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டே தான் ஏறிட்டுருக்கேன். ஏன்னா மறுபடியும் கையில் தனியாக ஃபோன் பிடிக்கிறதுக்கு வியூ பாருங்கள். கையிலே பிடிச்சிட்டு போனால் உங்களுக்கு நீங்களே ஏறுற அந்த வியூ இருக்காது. ஸோ இது கொஞ்சம் விர்ச்சுவல். ஸோ எப்படின்னு சொன்னால் நீங்களே மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு ஏறுறேன். முடியல பா. ஸோ இப்போ வியூ பார்ப்போமா? இருங்க இன்னும் லைட்டாக மேலே ஏறிப்போம். வியூ பாருங்கள் பா, இன்னும் மேலே போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாதனால ஸோ எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு நல்ல இடம் இருந்துச்சு. ஃப்ரெண்டு சரி ப்ரோ போகலாமான்னு கேட்டான். சரி கிளம்பிடுவோம், நம்மளுக்கும் வீடியோ பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ உங்களுக்கு அந்த வியூ காமிச்ச மாதிரி ஆச்சு. நம்ம காட்டுற பாருங்கள். ஸோ அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ எங்கள் கிட்ட தான் வருது. ஆக்சுவலி நான் மலையில் நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலை பார்த்திங்கன்னா இன்னும் மேலே ஏறணும். ஸோ இதுக்கப்புறம் மேலே ஏறி வியூ பார்ப்பேன். ஸோ நாங்கள் என்ன சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா தண்ணி, ஸோ குடிக்கிற தண்ணி அது எதுவுமே கொண்டு வரல. ஸோ அதனால் சரியான தாகமாக இருக்குது. இந்த ஹெல்மெட் வேறு தூக்கிட்டு போகணும், சரியான தாகம். ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கலாம், பட் பரவாயில்ல இந்த வியூ சரியான வர்த்து. ஸோ உங்களுக்கு மேலே ஏறிட்டு இன்னும் ப்ராப்பராக இன்னும் ஃபுல் வியூ காட்டுறேன். என்னென்னமோ உள்ள இருக்க போகுதுண்ணா. சபா முடியலைங்க. ஹெல்மெட்டை போட்டு ஏறத்துக்குள்ளே பா வியூ பாயிண்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். உச்சிக்கிட்ட பார்க்குறேன்டா பா, செம்மையாக இருக்கு பா. மழை அடிக்கிறது மட்டும் கூட தெரியுது. இன்னும் லைட்டாக மேலே வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மேலே உச்சிக்கிட்ட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் உட்காரணும், முடியல பா. அவன் வேறு அண்ணா எதாவது அனிமல்ஸ் எதாவது பாம்பு எதாவது இருக்குமா பாருங்கள் அப்படிங்கிறான். இந்த பக்கம் பா வந்தாச்சு. பார்க்கலாம்டா. ஃபஸ்ட்டு உட்காருவோம் போய். பா செம்மையாக இருக்கு. உட்காருவோம் டக்குன்னு, முடியல. வியூ பாருங்கப்பா, செம்மையாக இருக்கு.
ஸோ நம்ம எப்படின்னா மேன் வர்சஸ் வைல்ட் கூட போகிற அந்த கோ பேசஞ்சர் மாதிரியும் அந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவர் தான் மேன் வர்சஸ் வைல்ட் மாதிரி போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம கைடு கூட போயிட்டுருக்கோம். கோவில் அடுத்தது அனிமல்ஸ் எதாவது காட்டுங்க. அனிமல்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரே அனிமல் நம்ம 2 பேர் மட்டும்தான். இந்த ஜோக்கு நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணியிருந்துருக்கலாம். நானே ஏதாவது வித்தியாசமான பொருள் கண்டுபிடிச்சேன். அவனையும் ஒரு வித்தியாசமானவன் தான், அதனால தான். ஸ்பைடர் வெப்ஸ். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இதுக்கு மேலே ஹையஸ்ட் பாயிண்ட் வேணால் நம்ம மரத்தில் ஏறிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இது எதுவும் மேன் வர்சஸ் வைல்டு பேசுகிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லைங்கிற வியூ பாருங்க, அல்டிமேட்டு. ஸோ ஒரு வழியாக அந்த வியூ பாயிண்ட்டில் கிளம்ப போகிறோம். ஸோ இனி கீழே இறங்குறது தான். ஸோ தான் வாங்க இறங்குவோம். குகமாக இருக்க அடியில் நீங்கள் கேட்கலாம் லெஃப்ட்லேயே நல்ல வழி இருக்கேன்னு. சரி நம்ம சுற்றி வரலாம் தான் இப்படி வந்தேன். ஸோ அப்படியே பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு செமையாக இருக்குது. ஒரு வழியாக பாதி மலை இறங்கியாச்சு. ஸோ இப்போ இன்னும் பாதி மலை இருக்குது இறங்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஓடக்கூடாதுன்னு சொல்லி நானே ஓடுறேன். ஐ மீன் லைட்டாக இதாக ஆயிடுச்சு, ஓடக்கூடாது, மெதுவாக போகணும். இறங்கலாண்டா போகலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டைலாக இறங்கினானேப்பா. ஆட்டாடாடாடா என்ன நட நட வேறு லெவலில் இருக்கேப்பா. லைட்டாக பயமுறுத்துவோமா அவனை? ஐயோ போச்சே எப்பா. ஸோ விழுந்ததுக்கு அவனுக்கு சிரிப்பாக பாருங்க. டேய் விட மாட்டான்டா உன்னைய. வரேன் டேய் இருறா. டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில தான். டேய் ஸோ அதுக்கப்புறம் இந்த தண்ணி இறக்குறோம். நான் அவனை ஏற சொன்னேன் ஆக்சுவலி. இல்லைண்ணா நீங்கள் இறங்குங்க, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது, நான் வேணால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா. ஸோ அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், நம்ம இறங்குவோம். ஸோ லைட்டாக ஃபுல்லாக கல் தான், லைட்டாக இல்லை ஃபுல்லாகவே கல் தான். ஸோ அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குண்ணா. ஸோ அந்த வியூ பாயிண்ட் கிட்டே போயிட்டு என்ன இது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சுன்னு சொல்கிறேன். வழிங்கப்பா, ரூட்டையே காணோம். ஸோ இந்த எங்கேயும் மெயின் ரோடு கனெக்ட் ஆகும்னா ரோடே காணோம். இருக்கு. ஸோப்பா வந்தாச்சு ஒரு வழியாக மெயின் ரோடுக்கு. எவ்வளோ நேரம் ஆஃப் ரோடிங் தெரியுமாங்கப்பா. இதுதான் வியூ பாயிண்ட்டா. செமையாக இருக்கு. ஸோ நிப்பாட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கஷ்டப்பட்டு இறங்கியாச்சு. ஸோ இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக மேலே பாருங்கள். ஸோ இந்த மலை மேலே தான் நம்ம ஏறி இறங்கணும். மேலே ஏறிங்கிறதுக்குள்ளே அப்பாப்பான்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம கூட அந்த பையனை கேட்டு பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருந்தது. வெரி வெரி அட்வென்ச்சரஸான ரைடு இதுதான், மறக்கவே முடியாது. சரிக்க விட்டுலாம் இடத்துல சரிக்கெல்லாம் விழுந்திருக்க வேண்டியது, நல்ல வேலை கடவுள் காப்பாற்றிட்டாரு. அந்த குட்டியான கோயில் இருக்கிற சாமி தான் எங்களை காப்பாற்றிச்சு. ஒரு இடத்துல வேறு நான் வேறு கீழே விழுந்துட்டேன், அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நல்ல வேலை இவன் மேலே விழுந்து இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு. கடைசியில் நாங்கள் 2 பேரும் பலியாக போயிருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறக்கு யாரும் இருந்திருக்க மாட்டேங்கிறதா இங்கே துக்கமான செய்தி. எப்பாடி
அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளம்பியாச்சு. ஸோ ஏதோ இந்த மலை மேலே தான் ஏறி இருந்தோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது, போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ கிளம்பி தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் நல்ல கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்காதப்போ கண்டிப்பாக வரலாம். ஸோ இவன் நான் இருடா நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ பேசுகிறேன், நான் என்ன பேசவே இல்லைங்க, அவனே தான் பேசிகிட்டு இருக்கான். ஆடி அவன் வீடியோ பண்ணுறானா நான் வீடியோ பண்ணுறானான்னு தெரியல, பட் பரவாயில்ல நல்லா பேசினான், நைஸு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். ஸோ இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விழுந்தது வேறப்பா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வெளில போனால் மறக்காமல் மாஸ்க், அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் மறக்காமல் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.